உருவாக்கப்பட்ட முதல் உள்நாட்டு செமிகண்டக்டர் சிப் எது? ஆன்சர் ஆப்ஷன் பி விக்ரம் 32. ஸோ 32 அப்படிங்கிறது அந்த பிட்டை வந்து குறிக்கக்கூடிய 32 பிட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இஸ்ரோ இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் பார்த்தீங்கன்னா இப்போ முழுக்க முழுக்க உள்நாட்டிலேயே முதன்முறையாக ஒரு செமிகண்டக்டர் சிப்பை உருவாக்கியிருக்காங்க. அந்த செமிகண்டக்டர் சிப்போடைய பேர் தான் என்னது? விக்ரம் 32 அப்படிங்கிறது. செமிகண்டக்டர் அப்படின்னா குறை கடத்தி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ பகுதியாக மின்சாரத்தை கடத்தும், பகுதியாக மின்சாரத்தை கடத்தாது, அதுதான் செமிகண்டக்டர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இஸ்ரோ இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் முதல் முறையாக முழுக்க முழுக்க உள்நாட்டிலேயே இப்போ ஒரு செமிகண்டக்டர் சிப்பை உருவாக்கியிருக்காங்க. அந்த செமிகண்டக்டர் சிப்போட பேரு விக்ரம் 32. ஸோ அதில் அதிகாரப்பூர்வ பெயர் என்ன அப்படின்னா விக்ரம் 3201 அப்படிங்கிறது அதிகாரப்பூர்வ பெயர். சரி, இப்போ செமிகான் இந்தியா அப்படிங்கிற ஒரு சர்வதேச கருத்தரங்கம், செமிகண்டக்டர் சம்பந்தமான ஒரு கருத்தரங்கமானது தில்லியில் இந்த வருஷம் தொடங்கப்பட்டிருக்கு. ஸோ அதில் வந்து இந்த செமிகண்டக்டர் சிப்பை வந்து பிரதமர் மோடிட்டு வழங்கியிருப்பாங்க. ஸோ அதனால தான் இதை பற்றி பார்க்குறோம். சரி, இப்போ இந்த விக்ரம் 32 செமிகண்டக்டர் சிப்பை பொறுத்த வரைக்கும் இது 32 பிட் கட்டமைப்பின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. இப்போ எப்படி நம்ம ஒரு மொபைல் ஃபோன் வாங்குறோம் அப்படின்னா எவ்வளோ ரேம் மெமரி இருக்கும், எவ்வளோ ரோம் மெமரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம் இல்லையா? அந்த மாதிரி இது செமிகண்டக்டர் பொறுத்த வரைக்கும் இது பிட் அப்படின்னு சொல்லுவாங்க, பிட் கணக்கு சொல்லுவாங்க. ஸோ 32 பிட் கட்டமைப்பின் அடிப்படையில் இது உருவாக்கியிருக்காங்க. அதிக அளவில் இது தரவுகளை வந்து திறமையாக கையாளக்கூடியது இந்த செமிகண்டக்டர் சிப் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இஸ்ரோ உருவாக்குனதுனால இது விண்வெளித்துறைக்கானது மட்டும் கிடையாது, ஆட்டோமொபைல் எரிசக்தி துறையிலும் இது வந்து சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா செமிகண்டக்டர் தொழில்நுட்பத்தில் நம்ம முன்னேறணும். ஏன்னா ஃபியூச்சரே வந்து இனிமேல் வந்து செமிகண்டக்டர் தான். அப்போது செமிகண்டக்டர் துறையில் பார்த்தீங்கன்னா அதிகமான சிப்பை தயாரிக்கக்கூடிய ஒரு உற்பத்தி சந்தையாக இந்தியாவை மாற்றணும் அப்படிங்கிற வகையில் செமிகான் இந்தியா திட்டமானது 2021 தொடங்கியிருப்பாங்க. இப்போ செமிகண்டக்டர் துறையில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா வந்து $18 பில்லியன் மதிப்பிலான திட்டங்களை செயல்படுத்திட்டு வருது அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. ஸோ செமிகான் இந்தியா திட்டம் 2021 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அதையடுத்து செமிகண்டக்டர் ஆலை அமைக்கிறதுக்காக முதல் ஆலை அமைக்கிறதுக்காக 2023 வந்து ஒப்புதல் அளிச்சிருப்பாங்க. அடுத்து நம்ம ரீசெண்டாக பார்த்துருப்போம், நம்ம இந்தியா வந்து பொருளாதாரத்தில் வந்து 4வது இடத்துக்கு முன்னேறி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் இந்த நிதியாண்டுல முதல் காலாண்டு ஏப்ரல் டு ஜூன் வரையிலான முதல் காலாண்டுல இந்தியாவானது 7.8% வளர்ச்சி கண்டிருக்கு அப்படின்னும் நம்ம பார்த்துருப்போம்.